எம்டி அலோபதி, திரும்ப சொல்லிக்கிறேன். அலோபதி மருத்துவம் என்பது என்னுடைய தொழில். என்னுடைய வாழ்க்கை முறை வந்து தமிழ் முறை. இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என்னையை குழப்பிக்கிறதே கிடையாது. கண்மூடித்தனமாக தமிழ்னு பேசுறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுபோல் அலோபதி மருத்துவத்தை எதிர்த்து நிற்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கே எது வேணுமோ அதை செய்யணும். சரியா? இந்த ஏற்புங்கிறது தான் வாழ்க்கையுடைய பேசிக் நினைக்கிற ஆள் நான். எங்கே எதுவாக மாறணுமோ அங்கே அதை மாறிட்டு போயிட்டே இருக்கணும். திரும்ப யோசிக்கக்கூடாது. அதை அப்படி போட்டு யோசிக்கக்கூடாது. ஏற்பு, அடாப்டேஷன் சொல்லுவோம், தகவமைப்பு. ஸோ மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது. அருந்துறது அப்படின்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம். சாப்பாடு எப்படி குடிக்கிறது? சாப்பாடை சாப்பிட தான் முடியும். ஒன்று வள்ளுவர் வந்து சந்தத்துக்காக ஏதாவது மாற்றி எழுதியிருக்கணும், இல்லை தப்பாக எழுதியிருக்கணும், இல்லை யாரும் இன்னைக்கு கரெக்டாக தான் எழுதியிருப்பாருங்க. எழுதுக்கலாம். ஏன்னு தெரியுமா? எந்த ஒரு உணவு வாயில நல்லா மென்று கூழாக்கி, கூழ் என்ன பண்ணுவோம்? அருந்தணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, எள்ளிச்சீடு சாப்பிடுங்க, முறுக்கு சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுங்க. ஒன்று, இது ஒரு வாழ்க்கை முறை தானே தவிர இந்த சித்த வைத்திய முறையெல்லாம் கிடையாது. இப்படி தான் இருக்கணும். எப்படியோ மிஸ் ஆகிட்டோம், அவ்வளோதான். எப்போ சாப்பிடணும்னு அடுத்த ஒரு கொஸ்டின் எல்லாரும் கேட்பாங்க. எப்போ சாப்பிடணும்? கரண்ட் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லா வீட்லையும் கரண்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சு 30 வருடங்கள் தான் ஆகுது இல்லைங்களா? 30 வருஷம் முன்னாடி நிறைய வீட்டில் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. ஒரு சின்ன பல்ப் ஒன்று தான் இருக்கும். அந்த கரண்ட்டை கட்டில் போயிடும். எல்லா நேரம் விளக்கெல்லாம் இருக்காது. ஸோ 30 வருஷம் முன்னாடி எப்போ சாப்பிட்டோம்? சன்செட் அப்போ சாப்பிட்டோம், சூரிய மறையிறப்போ சாப்பிட்டோம். ஸோ இப்போ வரும்போது ஏன் டெப்பாக இருக்கேன் சொல்ல பிரிஸ்காக இருக்கிறப்ப சாப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நைட் சாப்பாடு முடிஞ்சுது. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு 6 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே வேறு சில தொழில் காரணங்களுக்காகவோ இல்லை ஒரு அவசர காரணங்களுக்காகவோ உங்கள் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பண்ணிக்கலாம். பட் மற்ற எல்லா விஷயங்களுக்காகவும் 6 மணியோட நைட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. கரண்ட் இல்லைன்னு எப்படி வாடுவோம்? ரொம்ப பிடிச்சதை படிச்சுட்டு இருப்போம், புக் எடுத்து படிக்க மாட்டோம், ஊசி எடுத்து கொடுத்துட்டு இருப்போம், போர்க்க மாட்டோம், தச்சு வேலை பார்ப்போம், பார்க்க மாட்டோம். அது மாதிரி சாப்பிடவும் கூடாது. இந்த எளிமையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள மிக அவசியம். ஏன் இங்கே வந்து பேசுகிறேன்னு கூட எல்லா சேர்த்து சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் இங்கே வந்து பேசுகிறோம் அப்படின்னா, நின்றுட்டு பேசுறது பிரச்சனை என்ன, கேமராக்கார கவர் பண்ணும்போது நான் மட்டும் தான் கவர் ஆகும், யாருமே கவர் ஆக மாட்டாங்க. சரியா? 18 வயசு ஆகும்போதே நான் ஒரு உயர்ந்த மனிதன் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி அடைஞ்சாச்சு அப்பயும். ஸோ மற்ற வாழ்வின் முயற்சியெல்லாம் அப்புறம் ஆட் ஆகிடுச்சு எல்லாமே. சார் சொன்னபடி இங்கே இருக்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எதில் மிஸ் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தருக்கூடையும் ஒரு கனெக்ட் இருக்கும்.